திமுக கூட்டணியில் வைத்துக் கொண்டு அதை ஒரு பலம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கூட்டம் பலம் அல்ல, அது ஒரு பலவீனமான கூட்டம். திமுகவுடைய கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி, திமுக கூட்டணி கொள்கையற்ற கூட்டணி, திமுக கூட்டணி ஒரு பிரிவினைவாத கூட்டணி. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, தமிழ்நாட்டில் நிறைய சாதனைகளுக்கு நம்பர் 1 ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. 8 வயது 10 வயது பெண்கள், சின்னஞ்சிறு பெண்கள் பாலியல் சீண்டல், கற்பழிப்பு, படுகொலைகள், இது அத்தனையும் இந்த தேசத்தில் நம்பர் 1 தமிழ்நாடு. இது ஏதோ நாங்க எதிர்கட்சின்னு சொல்லல, போக்சோ வழக்குகளை நம்பர் 1 இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பேசுகிறார். எலெக்ஷன் வருவதற்கு முன்னால எலெக்ஷன் கேம்பெயின் தமிழ்நாடு அரசுடைய பணத்துல, நம்ம வரி பணத்துல எல்லா தொலைக்காட்சிகளிலும் இந்த ஆட்சியில மாணவர்கள் நல்லா படிச்சு வந்துட்ட மாதிரி மாணவர்கள் பேசுவாங்க, அதே போன்று மீனவர்கள் பேசுவாங்க, விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இப்படி எல்லா நபர்களும் பேசி முடிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஸ்டாலின் அவர்கள், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு. இதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சென்டென்ஸ் முழுமை அடையல. அது எப்ப முழுமையடும்? இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஐயா ஸ்டாலினை பார்த்து சொல்றாங்க, வெல்வோம் ஒன்றாக என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் கொள்ளையடிப்போம் தனியாக உங்க கும்பல் மட்டும்தான் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திமுகவுடைய கொள்ளையடிக்கும் கூட்டத்தை திருப்பி அடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக என்ன தெரியுமா பேசுறாங்க? எங்க கூட்டணி பலம், எங்க கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி, எவ்வளவு சேர் போட்டிருக்கிறோம், எத்தனை கட்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இவங்க கூட்டணியில யாரெல்லாம் சேர்றாங்க தெரியுமா? 1967 தமிழகத்துல ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்தி, இப்படி ஹிந்தியை இந்த காங்கிரஸ் அரசாங்கம் திணிக்கிறது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து போராடி கொல்லப்பட்டார்களே, அந்த தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் ஆட்சியோடு இவர்கள் கூட்டணி சேர்ந்து இதோ காங்கிரஸ் கூட்டணி என்று சொல்கிறார்கள். அதே போன்று தமிழகத்திற்கு தண்ணீரே தரமாட்டோம் என்ற கேரளாவின் நிலைப்பாடுல முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீரையும் திறந்து விடாமல் இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு இன்றைக்கு திமுக கூட்டணி. அதே போன்று ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியாத ஒரு மூளை இல்லாதவர் என்று இன்னும் சொல்ல போன இதை விட கேவலமாக பேசிய ஐயா வைகோவுடைய மதிமுக அதே பக்கத்து கூட்டணியில் அவர்களோடு. அதே போன்று நீங்கள் பார்த்தால் மீசை முறுக்கு திருப்பி அடி என்று சொல்லி பட்டியல் சமூக மக்களை படித்தவர்களாக உருவாக்குவதற்கு பதில் எஃப்ஐஆர் வாங்குவதுதான் உங்களுக்கு பெருமை என்று சொன்ன விடுதலை சிறுத்தை கட்சிகளோடு திமுக கூட்டணி. இஸ்லாமிய மக்களை கல்வியில பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த நிலையை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தால், மசூதிகளில் மதரசாக்கள் 5000 ரூபாய் கொடுத்து மத ரீதியாக அந்த மக்களை இன்னும் சுருக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டை துண்டாடிய முஸ்லிம் லீக்குக்கு திமுக கூட்டணியில ஒரு இடம். இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் அவருடைய மனைவியார் பிரேமலதா அவர்கள் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தேமுதிக இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில். இதுல வேற சொல்லுகிறார்கள், பழம் நழுவி பாலில் விட வேண்டும் என்று கலைஞர் ஆசைப்பட்டார். அவர் அப்படித்தான் ஆசைப்பட்டாரு. ஆனா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நினைத்தார், பழமாக இருக்கிற இந்த தேமுதிக பாலில் விழலாம், ஆனால் திமுக என்ற சாக்கடையில் விழவே மாட்டோம் என்று உறுதி கொண்டுதான் கலைஞர் தலைகீழ நின்ற பொழுதும், எத்தனை தொகுதிகள் தருகிறேன் என்று சொன்ன பொழுதும், ஒரு காலத்திலும் திமுகவோடு கூட்டணி சேர மாட்டேன் என்று சொன்ன புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய ஆன்மாவிற்கு எதிராக இன்றைக்கு தேமுதிக சேர்ந்திருக்கிறது என்றால் இது ஒரு கூட்டணியா? புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன் ஆட்சியில் இல்லாத பொழுது, தனக்கு நெருக்கடி வந்த பொழுது, இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருந்த ஓபிஎஸ் அவர்களை ஒரு தலைவனாக உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அழகு பார்த்து பிறகு முதலமைச்சர் இருக்கையும் தந்தாரே. இந்த தமிழகத்தில் 3 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலமைச்சராக ஆன ஓபிஎஸ் சொல்கிறார், நிச்சயமாக அடுத்த முறை திமுக ஆட்சி அமைக்கும் என்றால்
உண்மையான ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரும் இன்றைக்கு ஓபிஎஸ் நிலையை பார்த்து காரி உமிழ்கிறான். வயதானு போன காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவை எடுப்பதை விட அவர் வீட்டில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவருடைய படத்திற்கு பூஜை போட்டுக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட துரோகத்தை செய்த சண்டாளர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் வைத்துக் கொண்டு அதை ஒரு பலம் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கூட்டம் பலம் அல்ல, அது ஒரு பலவீனமான கூட்டம். திமுகவுடைய கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி, திமுக கூட்டணி கொள்கையற்ற கூட்டணி, திமுக கூட்டணி ஒரு பிரிவினைவாத கூட்டணி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இந்த பாரதத்தை உலகின் குருவாக ஒப்பற்ற இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்கிற அந்த நல்லரசு நாயகனின் பின்னால் ஒன்று திரண்டிருக்கிற கூட்டணி.